எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பீட்டர் எம்ஜிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள்? சூப்பராக இருக்காது சார். நேற்று ஒரு தகவல் பரபரப்பா தலைவன் புரட்சி தளபதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் திடீர்னு ஒரு அவரே சொல்கிறாரு. நிஜமாவே இது உண்மைதானா? இது நம்பலாமா நம்பப்படாதா? ரெண்டு பேருமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம நம்பாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான். இல்லை, ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுல்ல, நான் அதனால தான் நான் கேட்டேன். ஈவன் டேட்டோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஆகஸ்ட் 29 கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னே சொல்லிட்டாங்க. அஃபிஷியலாக ரெண்டு பேரும் அதை சொல்லியிருக்காங்க. மேடையில் இந்த பெரியவர்களுமே ஒருத்தராக வாழ்த்து தெரிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம நம்பாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக ஒரு செலிபிரிட்டிஸ்குள்ளே ஒரு லவ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா மீடியாஸில் சோஷியல் மீடியாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக காசிப்பாக வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் அதை பற்றி தொடர்ந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூஸ்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் நிகழ்ச்சிகளையோ அவங்கள்ட்ட அதை பற்றி கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை, நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜேர்னிக்கு அப்புறமா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்துருக்கோம். பட் யாருமே கெஸ் பண்ண முடியாத மாதிரி இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு ஒரு சின்ன க்ளூ கூட யாருக்குமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு இல்லை, ஐடியாவே இல்லை. வேறு யாரையா கூட வச்சுருந்துருப்போம். இப்படி ஒரு விஷயம் இருக்கும் நம்ம நினச்சி கூட பார்க்காத மாதிரி இவ்வளோ சீக்கிரட்டாக எப்படி இவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு பெரிய விஷயமா பாதுகாத்துருக்காங்க. பட் நேற்று அதை அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ரெண்டு பேர் ரொம்ப நல்ல பேர் மாதிரி தான் இருக்காங்க. பார்க்குறதுக்கு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது. விஷால் அவர்களை ரீசெண்டாக சில நிகழ்ச்சிகளில் பார்த்துருப்போம். கொஞ்சம் டல்லாக இருக்கார், டவுனாக இருக்காருன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் நேற்று ரொம்ப ஒரு மாதிரி ப்ளஷிங்காக இருந்தார் பார்க்குறதுக்கு. பிடிச்ச பொண்ணு பக்கத்தில் இருக்கிறனால என்னன்னு தெரியல, நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல விஷயம் தான். ஆனால் இவங்க லவ் பண்ணது யாருக்குமே வெளியில் தெரியாதா சார்? எந்த அளவுக்கு சார் இதை வந்து பொக்கிஷமாக பாதுகாத்தில் கொண்டு வந்திருக்காங்க? அது ஆக்சுவலாக சாதாரணமாக நம்ம ஒரு நார்மல் பீப்புள், ஜென்ரல் பப்ளிக் நம்ம லவ் பண்ணுறதே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரியாமல் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். எப்படி யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம ஆக்டிவிட்டீஸில் சேஞ்சஸ் தெரியும் அப்படி இப்படின்ட்டு. ஒரு செலிபிரிட்டியாக இருந்துட்டு எப்படி இதை இவ்வளோ நாள் பாதுகாத்தாங்கன்றது எனக்குமே பெரிய கேள்வியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா சின்ன சின்னதாக நியூஸ் வெளியில் போக ஆரம்பிக்க, அது வந்து தப்பான விஷயங்களை பரப்ப ஆரம்பிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் அது அவங்களோட ப்ரைவசி, அது அவங்களோட உரிமை. பட் அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா விஷாலை சுற்றி நிறைய சர்ச்சைகள் தான் நிறையா இருந்துச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கை நடுக்கம் அந்த மாதிரி ஒரு இப்போ கூவத்தில் அந்த கூவத்தூரில் நிகழ்ச்சியில் வந்து மயக்கம் போட்டு விழுந்தது. இதை மாதிரி இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? நம்மளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த கை நடுங்கிற விஷயம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரே அதை கொஞ்சம் காமெடியாக சொல்லி இது பண்ணார். இப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த நிகழ்ச்சியில் மயங்கி விழுந்ததுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரேயில் மீடியாவில் இருந்துகிட்ருக்கு. அவருமே சில பிரச்சனைகள் இருக்கிறத சொன்னார். அப்புறம் டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆல்ரைட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வரக்கூடிய தானே ஒரு ஏஜ்க்கு அப்புறமோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமோ நமக்கு ஃபிசிக்கலாக நம்ம உடம்பு மெயின்டைன் பண்ணிக்கல, சாப்பாடெலாம் சரியாக எடுத்துக்கலன்னா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அவருக்கு மேஜராக இந்த இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா டாக்டர்ஸுமே அவர் இப்போ நல்லா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வரக்கூடிய சாதாரண விஷயங்கள் தான். பட் அவங்க லைம்லைட்டில் இருக்காங்க, செலிபிரிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறனால அது ஒரு பெரிய நியூஸாக மாறுதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கூட ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ இன்னுமே அந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் எதுவும் இருக்கிறது. ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஓகே சார். இவர் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் சங்கம் கட்டிடத்தில் தான் நடக்கும்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி அவங்க டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அங்கே தான் நடக்க போதா? ஆமாம், அப்படி தான். அதுக்கு பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 15 வந்து நடிகர் சங்க கட்டடத்தை திறந்துட்டு அங்கே கல்யாணம் பண்ணாங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு தான் புஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. நேற்று விஷாலே கூட காமெடியாக சொல்லியிருந்தார்ல, நாளைக்கு போயிட்டு உட்காந்துருவேன், கட்டடத்தை வேலை முடிஞ்சால் தான் இந்த இடத்த விட்டு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா இவர் மற்ற வேலையை பார்த்துட்டுனா கார்த்தி தான் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கதா சொல்லியிருந்தார். அது நம்ம எந்தளவுக்கு உறுதியாக சொல்ல முடியும்னு தெரியல. அது எந்த ப்ராசஸில் இருக்குது, எவ்வளோ என்ன ஸ்டேஜில் இருக்குது, எப்போ முடிப்பாங்க, யார் கையில் இருக்குது அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியல. பட் அவங்களோட ஆசை, ஏன்னா அது நடிகர் சங்கத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அந்த எலெக்ஷனில் இது பண்ணியிருந்தான்றப்ப அதை பண்ணால் அவருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அதை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வேறு சொல்லியிருந்தார். அப்படிங்கிறப்போ அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணும்போது அவருக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நோக்கி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஆர்யா அவர்களும் அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தாரு, என் கல்யாணமும் வந்து நடிகர் சங்க கட்டிடத்தில் நடக்கும் அப்படின்ட்டு. அதுவும் மாறிடுச்சு இல்லை? அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். எல்லாரும் ஆசைப்படுறது, சேலஞ்ச் பண்ணுறது, எல்லா விஷயங்கள் நடக்கும் தான். பட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட முடியுமான்னு கேட்டால் சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. நம்மளுமே வந்து நான் வந்து இதை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், அதை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த அச்சீவ்மெண்ட் முடிச்சக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணேன், நம்மளுமே எல்லாரும் சவால்கள் விடுறது தான். பட் கால சூழ்நிலை ஒரு கட்டத்தில் நம்ம காதல்னாலே வேறு ஏதாவது காரணங்களாலையும் நடக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம். அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். விஷால் அவர்கள் எது பண்ணாலுமே ஒரு காசிப் அவரை சுற்றி நிறையா விஷயந்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த தன்ஷிகா இவங்க எப்படி சார், இவங்க பேர் எப்படி இருக்குது சார்? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஜென்ரலாகவே ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணணும் அப்படின்னா அந்த பையனை பற்றி நிறைய தப்பான தகவல்கள் வந்து அந்த பொண்ணுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அப்படியா இப்படியா அது இதுன்னு சொல்லிட்டு கண்ணாப்புனா நமக்கு தெரிஞ்சவங்களே நல்லவங்களே போய் சொல்லுவானுங்க, கோத்து விடுவானுங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணு உண்மையாக லவ் பண்ண முடியும். அதில் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, இவ்வளோ நாட்களுக்கு காசிப்ஸ் எல்லாமே வந்திருக்குது போயிருக்குதுன்றப்போ அது எதையுமே காதில் வாங்கிக்காமல், அது எதையுமே பொருட்படுத்தாமல்
நான் அவரை நம்புகிறேன், அவர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்களால் ஆத்மார்த்தமாக லவ் பண்ண முடியும். அந்த வகையில் வந்து சாய் தன்சிகா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது நேற்று அவங்க பார்க்கும்போதே தெரிஞ்சு. நேற்று அந்த ஈவெண்ட் போயிருந்தேன், 2 பேரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இப்போது நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ அவர் வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்கும், நாங்கள் எப்படி வாழணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம். அவங்க அதெல்லாம் கூட அவ்வளோவா பேசல. அவர் தங்கமான மனுஷன், நல்ல மனுஷன், அவர் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு மெச்சூர்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு 20-25 வயசில் நம்ம லவ் பண்ணுறோம்ல, ஏகப்பட்ட கனவுகள் கூட அதோட இது லவ் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதெல்லாம் உடஞ்சி போனதுக்கப்புறம் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஒரு மெச்சூர்டு பிஹேவியர் இல்லாமல், அது எப்படி அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் தான் நிறைய பிரிவுகள் நடக்கிறவங்க பார்க்குறோம். இப்படியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் தான் இந்த ஒரு லவ்வே வந்திருக்குன்றப்ப இது கண்டிப்பாக லாங் லாஸ்டிங்காக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. தன்சிகா இவங்க வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து நடிக்காமல் இருக்காங்களோ, உங்க தமிழ் நடிகைன்றதுனால அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கலையோ? எனக்குமே இந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அவங்க. நான் பேராண்மையிலே பார்த்தோம், அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பரதேசி, அதுக்கு இன்னொரு படம் நல்ல படம் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்க. கபாலியில் சூப்பரான கேரக்டர் ரஜினி சார் பொண்ணாக நடிச்சிருந்தாங்க. நல்ல அவங்களோட ஃபேஸ் லுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு தமிழ் முகம், அழகான தமிழ் முகம். அவங்க வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க விரும்பக்கூடிய ஒரு தமிழ் நடிகராக தான் நான் அவங்கள பார்க்குறேன். நமக்கு நம்ம மண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத ஹிந்திலேருந்து எங்கெங்கேருந்து மும்பைலேருந்துலாம் ஹீரோயின்ஸ் இறக்குமதி பண்ணுற சூழலில் நம்ம ஊர் பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரியான தோற்றத்தில் இருக்க ஒருத்தவங்களை வந்து நம்ம ஹீரோயினாக பார்க்கும்போது ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகுது. இப்போ அவங்க ஒரு ரொமான்ஸ் நடக்கும்போது அது நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க முடியுது. நம்ம மண்ணை சார்ந்த ஒரு பொண்ணு அப்படிங்கிறப்ப அந்த தோற்றத்தில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறனால. அதே போல் திறமையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமையான நடிகர் தான். நிறைய படங்கள் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. பரதேசியில் ஒரு அட்டகாசம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கபாலியில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. வேறு சில படங்கள் சரியாக போகலனாலுமே அதில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த குறையுமே சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் ஏன் வந்து ரொம்ப கேப் இருக்குது, ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அல்லது ஒரு பெரிய நல்ல ரீச் ஆகக்கூடிய படங்கள் இவங்க இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குமே இருந்திருக்கு. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒருத்தர் டிசைட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குல்ல. நல்ல படத்தில் நம்ம இருக்கணும், இருக்கிற படம் ரிலீஸ் ஆகணும், வர்ற படம் ஓடணும், இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கு நடுவில் என்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு தெரியல. பட் ஸ்டில் இப்போ ஒரு சின்ன ஹோப் வந்துருக்குது. விஷால் அவர்களுமே சொல்லியிருக்காரு, தொடர்ந்து நடிப்பாங்க, நிறைய நல்ல படங்கள் நடிப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அவரே ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கூட நிறைய படங்கள் நடிக்கலாம். ஸோ தொடர்ந்து சினிமாவில் அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துக்கு, நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு இதுக்கப்புறமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே சார். விஷால் சார் வந்து பழகிறதுக்கு எப்படி சார்? ஆக்சுவலாக அவரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சியலான விஷயங்கள்லாம் இருந்திருக்குது. அப்படி இப்படி என்னென்ன சொன்னாலுமே பர்சனலாக ரொம்ப தன்மையான மனிதர். நான் வந்து 2-3 டைம் மீட் பண்ணியிருக்கேன். பட் பர்சனலாக பேசுகிறது ஒரு டைம் தான். ஒரு டைம் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அவரை. ஒரு 1 hour கிட்ட அவர் கூட தான் இருந்தோம். இன்டர்வியூ 20 minutes தான் போச்சு. அதுக்கு முன்னாடியும் பேசின விஷயங்கள் சொல்லிட்டு ரொம்ப தன்மையான மனிதர். வந்து மீட் பண்ணி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போதே நான் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், சார் நான் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, தெரியுமே பார்த்துருக்கேன் வீடியோஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லியிருக்கே தேவையில்ல, நான் அவ்வளோ ஒன்றும் பெரிய லெவலெலாம் ஒன்றும் பண்ணலாம், அங்கங்கே ஒன்று தான் பண்ணியிருந்திருக்கேன். பட் அது சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசினதாக இருக்கட்டும், ஒரு தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணார் என்னைய. அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறமும் அவ்வளோ ஒரு நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தார். நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஷூட் பண்ணோம். அதுக்கு வெளியில் ஏதோ ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் போல். அப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போகிறப்போ ஒரே சவுண்டு, நாதஸ்வரம் அதுன்னு சொல்லிட்டு, அந்த சவுண்ட் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் கட் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கழிச்சு நான் திரும்ப கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி. அதனாலே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வேறு ஆளாக இருந்தால் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க, முடிச்சிடலாமா போதும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி, யூஸ்வலாக ஒரு 20 minutes தான் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. அந்த கட்டிங் டைமெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 1 hour மேலே எங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா வெயிட் பண்ணி எடுத்துட்டு அந்த வெயிட் பண்ணுற டைமில் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகலை, ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. அப்புறம் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். யாராக இருந்தாலுமே அவங்களோட டைம் ரொம்ப ப்ரீஷியஸ் தான். ஒரு 10 சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கலாம் டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா அது எக்ஸஸ் ஆகிறப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரும். சின்னதாக கூட ரியாக்ட் பண்ணல. நீங்கள் கேமரா முன்னாடி பர்சனல் மீடியா முன்னாடி இருக்கிறப்ப ஓகே. பட் அந்த டைமில் கூட அவர் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாமல் அவ்வளோ தூரம் தன்மையாக நடந்துக்கிட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு போனார். அதேமாரி நீங்கள் மீடியா சர்க்கிளில் யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க, அவர் எவ்வளோ தூரம் எல்லாரும் கூட பர்சனலாக கனெக்டடாக இருக்கிறார், எல்லாரையும் ஃபேமிலி மாதிரி பார்க்குறாரு அப்படிங்கிறத. நேற்று கூட அவர் எங்கேயுமே இந்த ப்ரெசன்ட் மீடியாங்கிற வேர்டை யூஸ் பண்ண மாட்டார். என்னோட ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லுவார். எல்லாருக்கிட்டையும் அந்தளவுக்கு நல்ல ஒரு அன்போடையும் தன்மையோடையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவருக்கான கரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு சில படங்கள் சரியாக போகலை. கொஞ்சம் ஒரு சின்ன கேப்பும் இருந்துச்சு, இந்த துப்பறிவாளன் 2 ட்ராப் ஆனது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ எம்ஜிஆர் படம் வந்து ரீரிலீஸ்னு சொல்ல முடியாது தான், இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. எவ்வளோ பழைய படம் அது, இன்றைக்கி அவர் பயங்கரமான ஹிட் ஆகிச்சிருக்குது. அடுத்தடுத்த படங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்புலையுமே இருக்குது அவருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல கிராஃபில் தான் இருக்கிறாரு. பழகிறக்கும் ரொம்ப தன்மையான நல்ல மனிதர் தான். அவரை சுற்றி ஏன் சார் இவ்வளோ ஒரு வதந்திகள், நிறையா அவரை பற்றி நிறைய கேள்வி கிண்டல்கள்லாம் நிறையா இருக்குது, என்ன காரணம் சார்? ஜென்ரலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும் அப்படின்னா நம்மளோட கேரக்டர் பற்றி, நம்மளோட படத்தை பற்றி விமர்சனங்கள் தொடர்ந்து வரத்தான் செய்யும். அது நம்ம தவிர்க்கவே முடியாது. கூடுதலாக இவர் வந்து நடிகர் சங்க பொறுப்பில் இருக்கார் அப்படிங்கிறப்போ
நிறைய சவால்களை சந்திக்க வேண்டி வரும். நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கோம், நம்மக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா யாரும் மனசாக பற்றாத மாதிரி ஒரு முடிவெடுத்து அதில் செயல்பட வேண்டியிருக்கும். ஏதோ ஒரு இடத்துல யாராவது கசப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்கும், அதில் யாராவது விமர்சனங்கள் பண்ண வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி பீப்புள் ஹேண்ட்லிங் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக விமர்சனங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிக்க தான் செய்யும். அதுபோக வந்து ஒரு கமிட்மெண்ட் ஒன்று கொடுக்குறோம், கட்டடம் கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அது கட்டாத அது சம்மந்தமாக விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்ட விமர்சனங்கள் எல்லாருக்குமே வரக்கூடியதான். பட் ஒரு ஸ்டார், ஒரு லைம்லைட்டில் இருக்க ஒருத்தர் அவர் ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறப்போ ஆப்வியஸாக எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரதான் செய்யும். அது கேள்வி கேட்குறது தப்பு கிடையாது, என்னாச்சு அவருக்கு எதனால் இப்படி இருக்காருன்னு கேட்குறதும் தப்பு கிடையாது. பட் அதெல்லாம் அவர் ரொம்பவே ஸ்மார்ட்டாக ஓவர் கம் பண்ணி வந்திருக்காருன்னு தான் தோணுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட தெரியும், அந்த இன்னொரு கான்ட்ரவர்சி வந்தது, அனகோண்டா கான்ட்ரவர்சின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஈஸியாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அதை பற்றி பேசாமல் இருந்திருக்கலாம். பட் அவர் அதையே கொஞ்சம் கலாய்ச்சி ஃபன் பண்ணி விட்டு ஒரு மாதிரி டைல்யூட் பண்ணி விட்டு அதை ஓவர் கம் பண்ணார். அது ஒரு படத்துலேயே அது ஒரு டயலாகாக இருந்துச்சு, அது ஒரு சீக்வன்ஸாகவே வச்சுருந்தாங்க. அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். தன்னை பற்றின விமர்சனங்களை வந்து அதை எப்படி சொல்கிறது, அதை கண்டுக்காமல் போயிடுறது, இல்லை அதுக்கு வந்து மோசமாக எதிர்வினையாட்டுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அது ரொம்ப ஈஸியாக ஃபன்னாக கடந்து போகிறது மூலமாக மட்டும்தான் நம்ம வந்து அதுலேருந்து விலக முடியும். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த ஹெல்த் கான்ட்ரவர்சி வரைக்குமே அவர் அப்படி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த வகையில் இதுக்கப்புறம் ஏதாவது கான்ட்ரவர்சி வந்தாலுமே அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சினிமாவில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டைவர்ஸ் ஒரு பக்கம் போனாலுமே டக்குன்னு பார்த்தாக்கா இவர் வந்து மேரேஜ் ஒன்று அறிவிக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? டைவர்ஸ் அப்படிங்கிறது இப்போ அதிகமாகிட்டு இருக்குங்கிறது உண்மை தான். எல்லா இடங்களிலும் அதிகமாகிட்டு இருக்குது. நம்ம ஊர்களில், பக்கத்து வீடுகளில், பொது ஜென்ரல் பப்ளிக் நிறைய பேருன்னு சொல்லிட்டு எல்லாருமே டைவர்ஸ் அப்படிங்கிறது முன்னைய காலகட்டத்தோடு அதிகமாக இருக்குது. முன்னைய காலகட்டத்திலையுமே வந்து அந்த திருமண உறவுக்குள்ள பிரச்சனைகள் இல்லையான்னு கேட்டால் நிறையவே இருந்துச்சு. பட் வந்து முன்னைய விட இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே இருந்து கஷ்டப்பட தேவையில்லை, நமக்கு அது பிடிக்கல அப்படின்னா விலகி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பொதுவாகவே மக்கள் வந்துருக்காங்க. சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டோம். வேறு காரணங்கள் இருக்கலாம், ஏன் சகிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஆனால் அதை சகிச்சுக்கிட்டு இருக்கலாம், இதுக்குள்ளே அதுக்கான வேல்யூ எனக்கு இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க இருக்கலாம். எந்த வேல்யூமே இல்லாமல் நான் அதை சகிச்சுக்கிட்டு இருக்கணுன்ற கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருக்குள்ளேயும் வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதோட வெளிப்பாடாக தான் எல்லா இடங்களுமே டைவர்ஸ் அதிகமாக இருக்குது. சினிமாவில் நமக்கு தெரிஞ்சவங்க, பாப்புலராக இருக்கவங்க அப்படிங்கிறனால அது நமக்கு அதை பற்றி அதிகமாக பேசுகிறோம். மற்றபடி எல்லா இடங்களுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது தப்பும் கிடையாது. ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரிய வேண்டி வருது அப்படின்னா மியூச்சுவலாக யாரும் காயப்படுத்தாமல் பிரிஞ்சது ரொம்பவே நல்லது தான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்திக்க தேவையில்லை. எல்லா இடங்களையுமே டைவர்ஸ் ஆகுது அப்படின்றதுக்காக யாரும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணிக்காமல் இருக்க போகிறதில்ல. மோரோவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கின்றப்போ நம்மளையுமே நாளைக்கு ஏதாவது கொஸ்டின் பண்ண வாய்ப்பு இருக்குன்றப்போ இன்னும் கூடுதல் பொறுப்போடையும் அன்போடையும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். இதில் இன்னொரு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே செலிபிரிட்டிஸ்குள்ளே டைவர்ஸ் அதிகமாக நடக்குது அப்படின்னா அவங்களாம் ஒரு பெரிய ஸ்டார்டம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணவங்களா இருப்பாங்க. அப்போ இருந்த மெச்சூரிட்டிக்கும் இப்போ ஒரு ஸ்டார்டம் பெருசானதுக்கப்புறம் அல்லது வேறு அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் எவால்வ் ஆகிறத வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் இவங்களை இப்போ விஷால் சாய் தன்சிகா பார்க்கும்போது இவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஏஜுமே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏஜ் குரூப் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ சில்லியான ரீசன்ஸில் சண்டை வர்றதோ பிரியறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இதில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சிம்பு அவர்கள் வந்து ஒரு இது சொல்லியிருந்தார், கல்யாணத்தை பற்றி சொல்லும்போது அந்த வீடியோ வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அந்த வீடியோ இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளாக போயிட்டுருக்குது, இப்போ திரும்ப போட்டிருக்கிறாங்க. சரி, அது அவரோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அவரை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க, ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்றப்போ அதுக்கான ஒரு விளக்கமாக அந்த பதிலை கொடுத்துருக்காரு. சும்மா கல்யாணம் பண்ணணுமே அப்படின்றதுக்காக பண்ணக்கூடாது, யாரை கல்யாணம் பண்ணுறவங்க அது முக்கியம், லைஃப் லாங் ஒன்றா இருக்கணும், இது கொஞ்ச நாள் இருந்துட்டு பிரிஞ்சு போகிறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு அவருக்கு இருக்கிறனால தான் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணாமல் இருக்காரோ அப்படின்னு கூட தோணுது. மேபி அவருக்கான ஒரு கரெக்டான பேரை அவர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க தான் எனக்காக லைஃப் லாங் இருப்பாங்க, இது எப்போயுமே உடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறார். அது ரொம்ப நல்ல முடிவு தான். இப்போ ஊர் உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிங்க அப்படின்றதுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக பிரியறதுக்கு அவருக்கு எப்போ தோணுதோ இதுதான் நம்ம கரெக்டான காதல், இதுதான் நமக்கு கரெக்டான கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தோணுதோ அப்படியே பண்ணலாங்கிறது தான் சரியான முடிவுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.